நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சுமார் 250க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று இரவு முதல் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கிருந்து நேரடியாக கோட்டை வரை அவர்கள் சாலை மார்க்கமாக சென்று இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்களை போலீசார் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தடுத்து நிறுத்தியிருந்தனர். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தனியான வேலை அட்டை வழங்குவதுடன் தொடர்ச்சியாக 100 நாட்கள் வேலை முழுவதுமாக வழங்க வேண்டும். அதேபோன்று ஆந்திராவில் வழங்குவது போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 6000, 10,000 மற்றும் 15,000 ஆகிய தொகையை தர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று இரவு முதல் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் கோட்டைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக போலீசார் அவர்களை இங்கேயே தடுத்து நிறுத்தி அவர்களை தற்போது குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளிடம் கருத்து கேட்கலாம். ஐயா வணக்கம், எங்கிருந்து வரீங்க? உங்களுடைய கோரிக்கை என்ன? எப்படி இருந்து இருக்கீங்க? நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1500, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே அண்டை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 15,000, 10,000 என்ற கடுமையான மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த கோரிக்கையானது மாற்றுத்திறனாளிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசுக்கு தெரிவித்தோம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு தகவலையும் இதுவரைக்கும் அரசு துறை எங்களுக்கு அறிவிக்காத காரணத்தினால தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வந்துள்ளோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேல இருக்கிறோம். 3 மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, திருவண்ணாமலை. என்னுடைய பேரு பெரியசாமி, மாவட்ட செயலாளராக செயல்பட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மோட இப்ப இன்னொரு மாற்றுத்திறனாளி அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், எங்க இருந்து வரீங்க? உங்களுடைய போராட்டத்தோட கோரிக்கைகள் என்னமா? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். உதவித்தொகை வேண்டும் தான் கோரிக்கை வச்சிருக்கோம். ஏரி வேலையதோ 100 நாள் வேலையதோ உதவித்தொகை வேணும் தான் கோரிக்கை வச்சிருக்கோம். போலீஸ் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. போலீஸ் அராஜகம் பண்றாங்க. வெண்ணிலா. இங்க தற்போது கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளடக்கிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இவர்கள் இன்று காலையில் சரியாக 8 மணியிலிருந்து சாலை மார்க்கமாக நடந்தே கோட்டை வரை சென்று கோட்டையில் முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இவர்கள் வெளியே செல்லாதவாறு அப்புறப்படுத்தப்பட்டு இங்கே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் இன்று காலை சரியாக 8 மணியில் கிளம்புவதாக இருந்த நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தின நிலையில் தற்போது கோயம்பேடு போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். முன்னதாக அவர்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். வெளியேற மாட்டோம் என்று கூறியிருந்த போது போலீசார் மீண்டும் அளவுக்கு அதிகமாக வரவழைக்கப்பட்டதால் அவர்கள் இந்த இடத்திலேயே படுத்துக் கொண்டு போராட்டத்தை நடத்தினர்.